மன்சூர் அலிகான் அவருடைய மகன் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. அந்த கைதோட பின்னணி எதுக்காக? விற்பனை செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருப்பான்னு கேட்டால் இந்த ஹோல்சேல் ரீட்டைல் மாதிரி இருப்பாங்க. ஒரு 10 பேர் பயன்படுத்துகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட வந்து அது கிடைக்கிற மாதிரி இருக்கும். அவரும் பயன்படுத்திப்பார், மற்றவங்க கொடுப்பாங்க. இப்படி தான் நடக்கும். இது சினிமா வட்டாரத்தில் சினிமாவில் இருக்கிற பலர் நேரம் கேட்டால் ஒரு எல்லையை தாண்டி நடிகைகள் கூட நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டால் அவங்க வந்து இந்த ஒயின் பிராந்தி இந்த மாதிரிலாம் இதெல்லாம் கறந்து இப்போ இந்த பையனுடைய மன்சூர் அலிகானுடைய மகன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஸ்ப்ரெட் ஆகலாம் நியூஸு. ஸோ அப்படி தேடி போகும்போது கேட்டினா அவர்கிட்ட ஒரு வட்டம் இருக்கலாம். இது மாதிரி பொதுவாக இந்த நடிகைகளுடைய பிள்ளைகள் இருந்தாக்கா அந்த திமிரில் பண்ணுவானுங்க. நமக்கு அரசியல் பலம் இருக்குது, நம்ம யார்கிட்ட நெருங்க முடியும். இது வந்து முழுக்க வந்து போதை பொருள் தடுப்பு பிரிவு வந்து ஒரு தீவிரமான நடவடிக்கையை வந்து தமிழ்நாடு முழுவதும் எடுத்துகிட்டு வராங்க. அதோடைய தொடர்ச்சியாக தான் இதை நம்ம பார்க்கணுமே தவிர இது வந்து அரசியல் காரணமாக அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்பாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் இரவு பார்ட்டிக்கு போயிட்டு வந்து நடிகைகளோட ஜல்சா பண்ணு வந்து கூத்தடிச்சு குமாரம் வச்சுருந்தோன்னா பிள்ளைகள் கெட்டு தான் போகும். சமுதாய பார்வையோட சினிமா இருக்கணும், சினிமா நடிகர்கள் இருக்கணும், சரிங்களா? அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த குடும்பமும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு மன்சூர் அலிகானுடைய மகனுக்கு. இது வந்து அவருடைய மன்சூர் அலிகானுடைய அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக. அவர் எங்கே அரசியல் எதிர்காலம் இருக்கு நீங்கள் தான் சொல்கிறீங்க. இப்போ இவர் விற்பனை செஞ்சதா எல்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த அவருடைய நட்பு வட்டாரத்தில் இருக்க யாராவது இன்னும் பிரபலங்கள் சிக்கல் கிடையாது. ஆனால் இது யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் ஷேக்வாரா ஜெய்சங்கர் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். இப்போ மன்சூர் அலிகான் அவர் நடிகரா இருக்காரு, அரசியல்வாதியா இருக்காரு, மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவருடைய மகன் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. அந்த கைதோட பின்னணி எதுக்காக அப்படின்றத பத்தி சொல்ல. பொதுவாக வந்து அரசியல் கைதுனால இந்த கஞ்சா கைதுன்னு சொன்னால் பழி வாங்கிறதுக்காக புனையப்பட்ட வழக்குன்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஆனால் சமீப காலத்தில் வந்து அரசியல்வாதியாக இருக்கட்டும், அரசியல்வாதி இல்லாமல் இருக்கட்டும், அவருடைய வந்து இதில் வழக்கில், அதாவது இந்த மாதிரியான போதைப் பொருள் வழக்குனாக்கா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரதை நம்ம பார்க்குறோம். இதில் வந்து இவர் வந்து அரசியல்வாதியோட மகன் அப்படின்றதுக்காக அந்த ரிலாக்ஸேஷன்லாம் கொடுக்க முடியாதுல்ல. அந்த வகையில் வந்து கேட்டால் இது வந்து இப்போ சமீப காலத்தில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பல பகுதிகளில் வந்து இந்த கஞ்சா பெத்தமடைன்னு சொல்லக்கூடிய அந்த போதை பொருட்கள்லாம் வந்து பயன்படுத்துகிறவங்க வந்து பயன்படுத்துகிறவங்க அவங்களுக்கு விற்பனை செய்யக்கூடிய நபர்கள் பல பேரை வந்து கைது செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் கூட வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு நடிகை சீரியல் தெரியும். ஸோ இதில் நடிகையோட மகன் அப்படிலாம் பார்க்க முடியாது. நிறைய இந்த போதை வழக்கில் சிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா திரைத்துறையை சார்ந்தவங்களா இருக்காங்களே சார். அது வந்து இப்போ பயன்படுத்துகிறவங்கன்னு ஒன்று இருக்குது. அப்படி பார்த்தா பல நடிகைகள்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் போதைக்கு அடிமையானவங்க இருக்கிறாங்க. நேற்று வரைக்கும் வந்து மாணிக்கம் நாராயணன் கதறிட்டு இருக்காரு. கார்த்திக் வந்து போதைக்கு அடிமையாயிட்டு படம் ஷூட்டிங்கே வரமாட்டார்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நடிகை போதையில் வந்து சிக்கக்கூடியவங்களை வந்து நடிகைகளும் இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா வந்து உழைப்பு, 24 மணி நேரம் ஷூட்டிங்கு அது இதுன்னு போகும்போது அப்படி பயணப்படும் போது அவங்க ரிலாக்ஸேஷனுக்காக எடுக்கிறது ஒரு காலகட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து விஸ்கி பிராந்தியை தாண்டி இந்த மாதிரி போதைப் பொருட்களை வந்து இவங்க உட்கொள்ளக்கூடிய விஷயங்கள் வருது. இதில் வந்து விற்பனை செய்வது, கடத்தக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? அதனால் வந்து நடிகைகள் மட்டுமே சொல்ல முடியாது. இப்போ பொதுவாகவே வந்து பலரும் கைது செய்யப்படுறவங்க எல்லாமே நடிகை மட்டுமே இல்லை. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி டிவி சீரியல் நடிகையும் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அவங்க விற்பனையிலே இருந்திருக்காங்க அந்த பெண். அப்படி சொல்ல இவரும் வந்து விற்பனை ஆன்லைன்ல வாங்கி தான் மட்டும் சாப்பிடாம விற்பனை அப்படிதான் நடக்கும். அது பயன்படுத்திக்கிறவங்க தானே அதை பண்ண முடியும். வந்து என்ன சொல்லாமல் பணம் மரத்துக்கு வந்து பால் குடித்தாலும் என்ன சொன்னாங்க, கல் குடித்தாலும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன இவங்க எப்படியும் இந்த மாதிரியான நபர்கள் கொஞ்சம் அவங்க பயன்படுத்த தான் செய்வோம், சரிங்களா? இதுக்கு அடிமையானவங்க தான் இன்னொருத்தருக்கு அதை வாங்கி தர்றது, அந்த வியாபாரத்தை ஈடுபடுறது இப்படி நடக்கும். முதல்ல இவங்க சாப்பிட்றதுக்காக வாங்கி அதை விற்பனை பண்றாங்களா இல்ல விற்பனைக்கு அது வந்து இல்லை. பொதுவாகவே இந்த மாதிரியான இந்த இப்போ சமீபத்தில் கூட வந்து இந்த மாதவரம் பகுதியில் வந்து ஒருத்தரை வந்து போலீஸ் வந்து பிடிச்சாங்க. அவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா முழுக்க விற்பனை செய்யக்கூடிய நபராக இருந்திருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து கொண்டு வந்து விற்பனை அப்படி பண்ணும்போது கேட்டிங்கன்னா
விற்பனை செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருப்பான்னு கேட்டால் இந்த ஹோல்சேல் ரீட்டைல் மாதிரி இருப்பாங்க. ஒரு 10 பேர் பயன்படுத்துகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட வந்து அது கிடைக்கிற மாதிரி இருக்கும். அவர் வந்து அவரும் பயன்படுத்திப்பார், மற்றவங்க கொடுப்பாங்க. இப்படி தான் நடக்கும். இது எப்படி வந்து இப்போ குடிக்கிறவன் சில பேர் இருக்கிறான், ஒயின் ஷாப்பில் போய் குடிக்கிறவன், சில பேர் அவன் மட்டும் போய் குடிப்பான். ஒரு சிலர் வந்து அதில் ஒரு ஆனந்தம், ஒரு 4 பேருக்கு வாங்கி கொடுப்பான். சில பேர் அவன்கிட்ட போய் பசி எடுத்து 10 ரூபா கொடுக்க சொன்னால் கொடுக்க மாட்டான், ஆனால் குடிக்கிறதுக்கு மட்டும் செலவு பண்ணும். இப்படியான நபர்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால் சினிமா வட்டாரத்தில், சினிமாவில் இருக்கிற பலர் நேரம் கேட்டால் ஒரு எல்லையை தாண்டி நடிகைகள் கூட நான் சொல்கிறேன் கேட்டால் அவங்க வந்து இந்த ஒயின் பிராந்தி இந்த மாதிரிலாம் இதெல்லாம் கறந்து இந்த மாதிரியான போதை வஸ்துக்களை எடுத்துக்கிற நடிகைகள் நிறைய நடிகைகள் இருக்கிறாங்க. நடிகர்களும் இருக்கிறாங்க, நடிகைகளும் இருக்கிறாங்க. சமீபத்துல ஒரு சீரியல் ஆக்டர் கைது செய்யப்பட்டாங்க. அவங்க வந்து அவங்க அந்த துறைக்குள்ள இருக்க நிறைய பேருக்கு அதை விற்பனை அந்த மாதிரி மத்தவங்க யாருடைய பேரும் நம்மளுக்கு அடிப்படை அப்படி கிடையாது. பிடிபடுறத பொறுத்து தானமா இருக்கு. இப்போ வந்து ஒரு சோர்சஸ் இல்லாமல் பிடிக்க முடியாது இல்லை. இப்போ இந்த பையனுடைய மன்சூர் மகன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்ப்ரெட் ஆகலாம் நியூஸு. ஸோ அப்படி தேடி போகும்போது கேட்டால் அவர்கிட்ட ஒரு வட்டம் இருக்கலாம். இது மாதிரி பொதுவாக இந்த நடிகைகளுடைய பிள்ளைகள் இருந்தாக்கா அந்த திமிரில் பண்ணுவானுங்க. நமக்கு அரசியல் பலம் இருக்குது, நம்ம யார்கிட்ட நெருங்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தில் கூட சில பேர் பண்ணலாம். பட் எனக்கு வந்து இது அரசியல் காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மன்சூர் அலிகான் வந்து உங்களுக்கு தெரியும், மன்சூர் அலிகான் கேட்டால் ஒரு வெள்ளேந்தியாக பேசக்கூடிய மனிதர் தான். சரிங்களா? வெளிப்படுறது பார்க்கறதுக்கு ஒரு திமிராக பேசுகிற மாதிரி இருக்கும், ஒரு வெள்ளேந்தியாக பேசக்கூடிய நடிகர் தான். ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு என்ன கேட்டால் குறிப்பிட்ட வந்து ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக அரசியல் பண்ணுற மனிதனும் கிடையாது. ஆனால் வந்து கடந்த காலத்தில் எல்லா கட்சிக்கும் அவர் போயிட்டு வந்திருக்காரு. எந்த கட்சியும் அவர் வச்சுக்கிறனால அப்போ அதிலே புரிஞ்சுக்கலாம். என்னன்னு கேட்டால் இவர் இங்கேயும் பொருந்தி இருக்கிற மனிதர் கிடையாது. காரணம் என்னவா இருக்கும்? அது அவர் தனிப்பட்ட நடவடிக்கை தான். அவருடைய பேச்சு, செயல் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு மதத்தை சார்ந்தவர் கூட சொல்ல முடியாது. ஆனால் சமீப காலத்தில் அவர் வந்து தீவிரமான அரசியலில் இல்லை. ஒரு அரசியல் கட்சி தொடங்கின வேகத்தில் ஒரு வாரத்தில் என்னமோ கலைஞ்சி போச்சு அந்த கட்சி. சரிங்களா? அப்போது கேட்டிங்கன்னா வந்து அவருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு தீவிரமான ஒரு அரசியலில் அவர் இல்லை. நடுவில் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு கூட அவர் வந்து மருத்துவமனை போய் சிகிச்சை எடுத்தாருன்னு கூட ஒரு தகவல் இருந்தது. உங்களுக்கு தெரியும். அதுக்கு காரணமே வந்து அவர் சாப்பாட்டில் யாரோ விஷம் கலந்துட்டாங்க அதெல்லாம் சொன்னாங்க இல்லையா? அதெல்லாம் எவ்வளோ தூரம் வந்து உண்மையை நம்ம சொல்ல முடியும்? யார் சாப்பாட்டில் விஷம் கலந்துருப்பாங்க சொல்லுங்க? அப்படின்னு சொன்னாங்க, அப்படி சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அது தீவிரமான ஒரு அரசியல் அவர் இல்லை. நம்ம தீவிரமான அரசியல்னா ஏதோ ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்குற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இப்போ வந்து இது வந்து இந்த தகவல் வந்து கேட்டிங்கன்னா அரசியல் காரணம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து ஒரு என்ன சொன்ன ஆட்சியாளருக்கு வந்து ஒரு போட்டி அரசியல் பண்ணவரும் கிடையாது. இது வந்து முழுக்க வந்து போதை பொருள் தடுப்பு பிரிவு வந்து ஒரு தீவிரமான நடவடிக்கையை வந்து தமிழ்நாடு முழுவதும் எடுத்துகிட்டு வராங்க. அதோடைய தொடர்ச்சியாக தான் இதை நம்ம பார்க்கணுமே தவிர இது வந்து அரசியல் காரணமாக அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பொதுவாக வந்து ஒரு 26 வயசு தான் நினைக்கிறேன். ஒரு படத்தில் ஹீரோவை கூட நடிச்சிருக்காங்க, கடமான் பாறைன்னு ஒரு படம். இவரே தான் எடுத்தார். இவர் படமே ஓடாது. இதில் இவர் மகனை வச்சு எடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா அந்த படமும் போகல. ஆனால் மன்சூர் அலிகான் மட்டுமே கிடையாது, சினிமா வட்டாரத்தில் இருக்க பலரும் கூட கேட்டிங்கன்னா பிள்ளைகள் வளர்க்குறதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஏன்னா பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முழு நேரம் ஷூட்டிங்கில் இருப்பாங்கம்மா, பிள்ளைகளை கவனிக்க முடியாது. இது இயற்கையாக நடக்கும். இவங்க 3 நேரம் ஷூட்டிங்கில் இருப்பாங்க, 3 நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற வந்து பொதுப்பணியில் இருப்பாங்க. வேற அப்படி சில வருடங்களுக்கு முன்னாடி ஷாருக் கான் அவர்களுடைய மகன் ஆரியன் கானும் போதைப் பொருள் வழக்கில் சிக்கினாங்க. ஷாருக் கானும் பிள்ளை வளர்ப்புல தவறிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஏன்னா அவங்களுக்கு வந்து இதில் ஒன்றும் மூடி மறைக்கலாம் ஒன்றுமே இல்லை. அவங்க முழு நேரம் வந்து ஷூட்டிங் பணியில் இருக்கும்போது அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய இடத்துல இருக்கும் தாய் தான் இருக்கணும். சரிங்களா? பட் தாய் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பிள்ளைகளை வந்து பெண் பிள்ளைகளை வளர்க்க முடியும். ஒரு ஆண் பிள்ளைகளை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அவங்க அவர் தடுக்க முடியாது. அவங்க பல இடத்துக்கு போவானுங்க, சுற்றுவானுங்க, எங்கே வரானுங்க எங்கே வர சொல்ல முடியாது, நைட் பார்ட்டிக்கு போவானுங்க. இப்படி கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய, வழிகள் நிறைய இருக்குது. அப்போது அங்கே வந்து கூடுதல் கவனம் இருக்குது. பிள்ளைகள் வந்து அப்பாக்கள் தான் இருக்க முடியும். அப்பாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் இரவு பார்ட்டிக்கு போயிட்டு வந்து நடிகைகளோட ஜல்சா பண்ணி வந்து கூத்தடிச்சு குமாரம் வச்சுருந்தோன்னா பிள்ளைகள் கெட்டு தான் போகும். இது ஃபேக்ட். நான் சொல்ல பொதுவான சொல்ல, நான் மன்சூர் அலிகான் விஷயத்தில் சொல்ல. இதை கூடுதலாக தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே படமே வந்து சரக்குன்னு படம் எடுத்தவர் இவர். யார்? மன்சூர் அலிகான். விளங்குமா? சொல்லுங்க. படத்துக்கு பேர் சரக்கு. அப்படி தானே வைக்கிறாங்க. படம் வந்து சரக்கு, லோக்கல் சரக்கு, இப்படி தானே வைக்கிறாங்க. ஸோ சமுதாய பார்வையோட சினிமா இருக்கணும், சினிமா நடிகர்கள் இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த குடும்பமும் நல்லாயிருக்கும். இதை சொன்னால் நம்ம எதிரியாக பார்ப்பானுங்க. இதுதான் ஃபேக்ட். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் சினிமாவில் வந்து இந்த போதை பொருட்கள்ன்றது பல காலமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் இப்போ வித்தியாசமான பேர்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம்.
முன்னாடிலாம் வந்து சொல்லுவாங்க அந்த கஞ்சா, அப்புறம் அந்த ப்ரௌன் சுகர், அந்த அபின் அப்படிலாம் இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ பெத்தமடைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம இந்த பேர்லாம் நம்ம கேள்விப்பட்டதில்லை இதுக்கு முன்னாடி. ஸோ வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு வந்து போதைப் பொருட்கள் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் யார் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் எடுத்துக்க முடியாது. பாதிக்கப்பட்டவங்க தாண்டி பரப்புறவங்களாக எடுத்துக்கணும். இப்போ சினிமா வட்டாரத்தில் இருக்கிறவங்க பரவலாக வந்து இது வந்து தேவைப்படுதுன்ற மாதிரி ஆயிடுது. இப்போ சுசித்ரா அவர்கள் வந்து பாடகி சுசித்ரா ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி. திரைத்துறையில எல்லா பார்ட்டிகளிலுமே வந்து இந்த போதைப் பொருட்கள் யூஸ் பண்ற கலாச்சாரம் கொக்கைன் வந்து எல்லாரும் பயன்படுத்துறாங்க, பார்ட்டிலேயே கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. உடனே அந்த பொண்ணு தான் எல்லாரும் திட்டினாங்க. அவங்களுக்கு மனநிலை சரியில்லைன்னாங்க. இப்போ சமீப அது காலம் வேற. இப்போ மனநிலை வந்து சரியில்லைன்னு கேட்டா வெவ்வேறு டைப் இருக்கு இல்லையா, ஸ்டேஜ் இருக்கு, வெவ்வேறு. அவங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னு உண்மைதான். அதுக்காக அவங்க சொல்லக்கூடிய அத்தனையுமே வந்து பொய்ன்னு பிறந்த மனநல பாதிக்கப்பட்ட உண்மையிலே மனநலம் பாதிக்கப்பட்டா நீங்க வந்து ஏதோ வந்து பைத்தியம் நீங்க நினைச்சிடாதீங்க. அப்படி இல்லை. மன உளைச்சல்ல கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மனப்பிழற்சி இருக்கு, பல ஸ்டேஜ் இருக்குல்லம்மா. அது மாதிரி மனதளவு பாதிக்கப்படுங்க எடுத்துங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அதுதான், அவ்வளவுதானே தவிர மூளைக்கோளாறு உள்ளவங்க கிடையாது. இல்ல அப்படியெல்லாம் நம்ம அவங்கள சொன்னோம். ஆனா இப்ப அவங்க சொல்ற கருத்துக்கள் அத்தனையும் உண்மையாகிட்டே வருது. உண்மைதானே. அப்பவும் யாரும் புறந்தல்ல, அந்த மாதிரி வெளிப்படையா தானே சொன்னாங்க. வைரமுத்துக்கிட்ட போனா 2 ஷாம்பு பாட்டில் கொடுத்தாரு சொன்னாங்கல்ல. இதெல்லாம் உண்மையிலன்னு புறந்தள்ள முடியாது. ஆனால் அவங்க வந்து உண்மையிலே மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தான். அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் வந்து புறந்தள்ளிட முடியாது. இப்போ இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு மன்சூர் அலிகானுடைய மகனுக்கு. இது வந்து அவருடைய மன்சூர் அலிகானுடைய அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக. அவர் எங்க அரசியல் அது எதிர்காலம் இருக்கு நீங்க தான் சொல்றீங்க. அரசியலுக்கு வந்துட்டாலே அதெல்லாம் ஒரு எதிர்காலமும் கிடையாது, நிகழ்காலம். அரசியல் நிகழ்காலமே இல்லைன்ற நான் அது என்ன எதிர்காலம் இருக்கு சொல்லுங்களா? அவரா ஒரு அரசியல் கட்சி வச்சுக்கிட்டு அந்த சமுதாய பார்வை உள்ள மனிதர், அதை நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. அவருக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி எதுக்காக தேவைப்பட்டதுன்னு தெரில. ஒருவேளை வந்து அவர் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அரசு புறம்போக்கு இடம் இல்லை இந்த மாதிரி ஏதாவது நில ஆக்கிரமிப்பு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நபர்கள் தான் ஒரு அரசியல் கட்சி தேவைப்படுது. இடி ரைடு வரக்கூடாது, இல்லை ஐடி ரைடு வரக்கூடாதுன்றதுக்காக கூட ஒரு லெட்டர் பேடில் ஒரு கட்சி இருக்கலாம்னு கூட நினச்சிருக்கலாம். ஆனால் வந்து அரசியலில் வந்து தீவிர களப்பணியாற்றக்கூடிய நபரும் அவர் கிடையாது. தீவிரமாக அரசியல் வந்து தினசரி அரசியல் வந்து அப்டேட் பண்ணுற நபரும் கிடையாது. அரசுக்கு எதிராக இருந்து வந்து வலுவான ஒரு மக்களை திரட்டி போராட்டம் பண்ணுறவராக கிடையாது. ஒரு அரசியல் கட்சி, ஆனால் சமுதாய பார்வை உள்ளவர் சொல்ல முடியும், அவ்வளோதானே தவிர அதை தாண்டி வந்து பெரிய அரசியல் கட்சி தலைவராலாம் அவர் வந்து யாருமே ஏற்றுக்கவே இல்லை. கூட இருக்கிறவங்களே ஏற்றுக்கல, இதுதான் உண்மை. ஸோ அதனால் அதை வச்சு அரசியல் காரணமாக தான் இந்த கைது நடவடிக்கைலாம் சில பேர் உருட்டுறாங்களா, அது மாதிரி செய்யக்கூடாது. இங்கே எதையுமே நீங்கள் மத பார்வையில் பார்க்கவே கூடாது. குற்றம் என்ன நடந்ததோ அந்த பார்வையில் மட்டும்தான் பார்க்கணும், சரியா? அதனால் வந்து யாரும் வந்து இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது அரசியல் காரணமாக தான் இது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் வந்து இன்னும் சமீப காலத்தில் ஒரு ஆட்சிக்கு எதிராக கூட அவர் எதுவும் பேசவே இல்லை. அப்படி ஒரு கேள்வியே வராது. பழிவாங்க நடவடிக்கை இதெல்லாம் வந்து அப்படி ஒரு கேள்விக்கே இடம் கிடையாது. செல்வாக்குகளை பயன்படுத்தி வெளியே வந்துருவாரா இல்ல முழு தண்டனை அப்படிலாம் கிடையாது. இங்க வந்து அரசு நடவடிக்கை நேர்மையான நடவடிக்கை, காவல்துறை நடவடிக்கைன்னு தான் பார்க்கணும். இதை நீங்க அரசியல் ரீதியாக கூட பார்க்கக்கூடாது. காவல்துறை வந்து பலரும் கைது செய்து தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி போதை பொருட்கள் வந்து அந்த பயன்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இதை கண்டுபிடிக்கிறதும் யார் தனிநபர்களுக்கு இது எங்கேருந்து வருது, யார் இதை இதை வந்து பரிமாறுறாங்க, இந்த பொருட்கள் வந்து விற்பனை செய்கிறாங்க, எப்படி வந்து பணப்பரிமாற்றம் நடக்குது, எவ்வளோக்கு எங்கேருந்து கொண்டு வராங்க, எங்கே இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் இதுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்குன்னா, அந்த போதைப் பொருள் கடத்துறதுக்கு ஒரு நெட்வொர்க்குன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய ஒரு நெட்வொர்க் தேவை. அதை காவல்துறை செய்து அதை வந்து அங்கங்கே இதை வந்து கண்டுபிடிச்சிட்டு வராங்க, சரிங்களா? அதை தான் நம்ம பாராட்டணும். தவிர இந்த இடத்துல வந்து ஐயோ இவருக்கு கைது செய்யப்பட்டார் அப்படி சொல்லி இதை வந்து ஒரு பிரபலமான கைது செய்யப்பட்டால் அது வந்து பெருசெல்லாம் பேசக்கூடாது. பயன்படுத்தி டெஸ்ட்லாம் நீங்கள் ஒரு விஷயம், இந்த போதைப் பொருள் விஷயம்னாலே உடனேலாம் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கும் வந்து டெஸ்ட்டுக்கெலாம் அனுப்புவாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் போய் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமா இது பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது ஒரு பிரபலமானவர்கள் கை வச்சா அது என்ன நடக்கும், நீதிமன்றத்துக்கு போவாங்க, இதெல்லாம் நடக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது கேட்டா இது முறையான நடவடிக்கையை தான் நான் பார்க்குறேன். இப்போ இவர் விற்பனை செஞ்சதா எல்லாம் சொல்றாங்கல்ல, இந்த அவருடைய நட்பு வட்டாரத்தில் இருக்க யாராவது இன்னும் பிரபலங்கள் சிக்கல் கிடையாது. ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் கூடுதலாக அவர் கூட சேர்ந்து ஒரு 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவருடைய நண்பர்களை அவங்களுடைய இதெல்லாம் ஒரு லிங்க் தானே, அதான் நான் நெட்வொர்க் சொன்னேன். அவங்க யாருக்காவது இப்போ வந்து அவங்களுக்கு தொடர்புடையவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க, இது ஒரு பெரிய நெட்வொர்க் தான். இது வந்து இந்த போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் அப்படி யாராவது நான் கேட்டால் இன்னும் சில பிரபலங்கள் கிடைப்பாங்களான்றதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனால் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நிச்சயமா. இப்போ இவங்களோட மட்டுமே இந்த வட்டத்தில் மட்டுமே முடிகிற விஷயமா இருக்கா? இவங்களுக்கு யார் சப்ளை பண்ணாங்க, இவங்க யாருக்காவது கொடுத்துருக்குறாங்களா? அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சினிமா வட்டாரத்தில் இருக்கிற ஒருத்தர் பிடிக்கும்போது இவரோட நட்பு உள்ளவங்க யாராவது வந்து சினிமா வட்டாரத்தில் கூட இருக்கலாம்ல.
அந்த மாதிரி அலிகான் துக்ளக் சமீப காலமா நட்பு ரீதியா பழகிட்டு இருந்த ஏதாவது ஒரு செலிபிரிட்டி அந்த மாதிரி அட்வர்டைஸ் தெரியல எனக்கு. நமக்கு தெரிஞ்சதே வந்து பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் தான் தெரியும். ஆனால் அவருடைய மகன் வந்து இப்படி கைது செய்யப்பட்டிருக்கிறது வந்து நம்ம பார்க்கும்போது அவருடைய தொடர்புடைய நண்பர்கள், அதுக்கப்புறம் அவங்களுக்கு உள்ள லிங்க் தானே இது. அப்படி வரும்போது பிரபலங்கள் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து ஒரு விஷயம் மட்டும் நம்ம சொல்ல முடியும்னா, பொதுவாக நடிகர் நடிகைகள்லாம் வந்து கடந்த காலத்திலே இருந்திருக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். பல போதை இருக்குது இதில். போதையில் வெறும் ஒயின் பிராந்தி மட்டுமே கிடையாது, இதை தாண்டி பல வந்து போதைப் பொருட்கள் வந்து மெத்தப்பட்டமைன்னு நம்மளுக்கு ரொம்ப புதுசா தான் இருக்கு. அதுதான் சொன்னேன். நான் சொல்கிறேனே, இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் வெவ்வேறு பொருட்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த மாதிரியான போதைன்றது தெரியாது. இது வந்து மூலப்பொருளாக கூட சொல்கிறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறாங்க, வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு போதைகள் போதை வஸ்துக்கள் வந்துட்டுருக்கு. ஸோ இதில் வந்து வெறும் கஞ்சா மட்டும்தானா இருக்கா, இல்லை கஞ்சாவோட பிடிச்சாங்களா, இவங்க என்ன பயன்படுத்தினாங்க, இவங்களோட யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறாங்கன்றதெல்லாம் வந்து இனி ஒரு விசாரணையில் தெரிய வரும். நிறைய விஷயங்கள் எங்களுக்காக உங்களோட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றிப்பா.